ஆகஸ்ட் 11, 2025 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. எல்லாவற்றிலும் உண்மையாய் நடவுங்கள், மற்றதை கடவுள் பார்த்து கொள்வார். Be faithful in all things and God will take care of the rest. ஏசாயா 3 அதிகாரம் 10 ஐசாயா chapter 3 verse 10. நல்லவர்களுக்கு நன்மை ஏற்படும் என்று சொல்லுங்கள், அவர்கள் தாங்கள் செய்யும் நன்மைகளுக்கு பரிசு பெறுவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடினமான சூழ்நிலையில் கூட நான் தேவனுக்கு பயந்து நேர்மையாக வாழ்ந்தால் அவர் என் பக்கத்தில் இருப்பார். தேவன் தம் ஜனங்களின் நடுவே நடக்கக்கூடிய தண்டனைகளிலும் நீதிமான்களை பாதுகாப்பார். அவர்களுக்கு நன்மை உண்டு என்று தேவன் சொல்கிறார். நற்பணிகள் வீணாக போகாது. நாம் செய்யும் ஒவ்வொரு நேர்மையான செயலுக்கும் தேவன் நேர்மையான பலன்களை நமக்கு தருவார். நாம் வாழும் சூழலில் தீமை அதிகமாக இருந்தாலும் தேவன் அவருக்கு விசுவாசமாக இருக்கிறவர்களை அவர் கவனிக்கிறார். நம்முடைய செயலை கவனிக்கின்ற தேவன் இருக்கிறார் என்பது நமக்கு மிகுந்த ஆறுதலாகும். தினசரி வாழ்வில் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஒருவரின் நற்பணி இன்றே பலனளிக்காவிட்டாலும் தேவன் அதை ஒருபோதும் மறவார். Tell the righteous it will be well with them, for they will enjoy the fruit of their deeds. My dear brothers and sisters, even in difficult situation, if I fear God and live honestly, He will be my side. God will protect the righteous even in the punishments that may come among His people. God says that there is good for them. God's deeds will not go in vain. God will give righteous results for every righteous deed we do. Even though evil is rampant in our environment, God watches over those who are faithful to Him. It is a great comfort to know that there is a God who watches over our actions. Be honest in your daily life. Even if someone's good deed does not bear fruit today, God will forget it. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் அவருடைய வாழ்விலே தந்து நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் நீ தந்த வார்த்தையின்படியாகவே கர்த்தாவே, நீதி உள்ளவர்களுக்கு நன்மை உண்டு அப்பா. நாங்கள் எங்கள் செயல்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நன்மை உள்ளவர்களாக, ஆண்டவர் நீதி உள்ளவர்களாக நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வுலகத்தில் ஆண்டவரே பொல்லாத காரியங்கள் அதிகமாக இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் மனம் தளராமல் ஆண்டவரே நேர்மையை ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நாங்கள் பிடித்து ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் நேர்மையுள்ளவர்களாக, நீதிமான்களாக, அன்புள்ளவர்களாக நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்படிப்பட்டதான அந்த வழி நடத்துதலை நீர் எங்களுக்கு நீ தருவீராக. அப்படிப்பட்டதான ஆவியிலே நாங்கள் வழி நடத்தப்பட உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதி உள்ளவர்களுக்கு நன்மை உண்டு ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் நன்மை உண்டாக நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீதி உள்ளவர்களாய் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா என்னோடு கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோயின் மத்தியிலே ஆண்டவரே, பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவரே அப்போ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தா எல்லா பலவீனத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே வீடுகளிலும் ஆண்டவரே ஹாஸ்பிட்டலிலும் ஆண்டவரே அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நல்ல சுகத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ தருகிற அந்த சுகத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாழ்விலே கர்த்தர் நீர் பெரிய காரியத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாக வேண்டுமோ அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் நீர் தந்து அவளை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு நீதியை செய்வதற்காக ஆண்டவரே தாமதம் இல்லாமல் நீதியை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி, கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அவளுக்கு போதுமானவராக இருப்பீராக ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்தாலும் அவளுக்கு நன்மை உண்டாகும்படியாக நீர் உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை மூடும் உம்முடைய ஆவின் வழிநடத்தல் அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் ஒன்றிலும் ஆண்டவரே தாழ்ந்து போகாதபடிக்கு அவர்கள் உயர்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தவளை வழிநடத்தி வரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் வளரும்படியாக உம்முடைய ஆண்டவரே பார்வையில் வளரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பை ஆண்டவரே அப்பா அந்த உலகத்திலே சொல்லுகிறோம் வாலிபர்களாக அந்த பிள்ளைகள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பெரியவர்களுக்காக பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்ப சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே ஒருபோதும் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரின் வாழ்வில் இருக்கிறார் என்ற சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் என்னும் பிரச்சனையிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அப்பா அதிலிருந்து ஒரு விடுதலை நீ தந்து ஆண்டவரே இனிமேலும் ஆண்டவர்கள் கடன் வாங்காதபடிக்கு நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கொடுக்கிறவர்களாக மாறும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடிப்பழக்கத்தில் ஆண்டவரே அடிமையாக ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரும் தோல்விகளை ஆண்டவரை சந்தித்த நம்முடைய பிள்ளைகள் இனிமேல் வெற்றியை காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற அத்தனை வெற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்து அவளுக்கு வெற்றியை ஆண்டவரே அவள் பெற்றுக்கொள்ளும்படியான உதவி செய்கிற தாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக பதிலை தருவதற்காக நம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை ஆண்டவரே பொழிவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.